ஹாய் கைஸ். த கல்ட் கிளாசிக்கான நாயகன் மூவியை பத்தின என்னோட ஒப்பீனியன், ஒரு ஜென்ஸியா அந்த மூவியை பார்த்ததும் எனக்கு எப்படி ஃபீல் ஆனுச்சு, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும் எனக்கு வந்து எப்படி ஒர்க் ஆனுச்சு, ஒர்க் ஆகல அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். இந்த மூவியோட ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி பப்ஸ், நான் உங்க ஸ்மைலி. ஒரு சீனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இருந்தே போயிடலாம். அதாவது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும், அதாவது கீழே இருக்கவங்க எல்லாமே அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணும்போது, இவர் மட்டும் தனியா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அந்த பையனுக்கு கொடுக்கும் போதே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இவனை ஏதோ ஐஸ் வச்சு இவன் மூலமா வந்து அவங்க அப்பா இருக்க இடத்த வந்து தெரிஞ்சுக்க போறான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன் எனக்கு பார்க்கும்போதே வந்து லைட்டா வந்து ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் வந்து அவங்க போலீஸ் எல்லாம் அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. ஆனா அடுத்து அந்த ஒரு போலீஸ் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு அடுத்து இந்த சீக்வன்ஸ் தான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஆக்சுவலா வந்து ஈஸியாவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சீன் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சீன் ஆக்சுவலா வந்து சொல்லணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த பையன் வந்து ஓடும்போது பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ட்ரெயின் வந்து சவுண்ட் போட்டிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா இவன் எப்படி இங்க இருந்து மும்பை போயிருப்பாங்கிற விஷயத்த சட்டிலா வந்து இந்த இடத்துல காட்டின மாதிரியே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்காக வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸை காட்டி வந்து ஒரு செகண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாம அவங்க டைரக்டா வந்து இப்படி மூவ் பண்ணது உண்மையால ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். சீன் எடுத்துக்கலாம். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல இந்த குரூப்ல வந்து இவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோ தான் வந்து அடுத்து தலைமை நடத்த போறான், அடுத்தடுத்து இதுதான் பண்ண போறான்னு வந்து பாக்குற எல்லாருமே வந்து கெஸ் பண்ணிருப்போம். நானும் அப்படிதான் வந்து கெஸ் பண்ணேன். பட் இந்த சீக்வன்ஸ் அதுக்கு லீட் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிச்சு. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய சீக்வன்ஸ் வந்து அது அப்படியே மாறுனுச்சு. அதை நான் சொல்றேன். இந்த சீனை எடுத்துக்கலாம். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா மெயின் எல்லாருமே வந்து தண்ணி அடிக்கும் போது உள்ள போய் வந்து ஒளிஞ்சுப்பாங்க. பட் மெயின் கேரக்டர் மட்டும் அதே இடத்துல நகராம அங்கேயே நிப்பான். அதாவது ஃபோர் ஷேடோ பண்றாங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிக்க போறது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லைட் நமக்கு வந்து ஃபோர் ஷேடோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே போனாலும் இவன் மட்டும் நின்று எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுங்கிறத முன்னாடியே வந்து ஃபோர் ஷேடோ பண்ணி காட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த சீக்வன்ஸ் பார்த்தது தான் வந்து ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்னல, இந்த ஒரு ஜாப ஹீரோ வந்து எடுத்து இதை வந்து அடுத்து அவன் வழி நடத்திட்டு போவான்னு சொன்னல, அது அப்படியே மொத்தமா முறியடிக்கிற மாதிரி வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தா இந்த சீக்வன்ஸ்ல அந்த சொல்லுவாங்க, அதாவது இவர் தான் வந்து இது வரைக்குமே போயிட்டு இருக்காரு. மெயின் கேரக்டர் இந்த ஜாபை வந்து எடுக்கல, இதை வந்து அவர் கையில இருந்து வாங்கவே இல்லை. இது வரைக்கும் மெயின் கேரக்டர் இந்த ஒர்க்கை வந்து இவன் எடுத்து இதான் இவன் வழி நடத்தி இவன் தான் அடுத்தடுத்து கொண்டு போவான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி எதுவுமே பண்ணாம இவ்வளவு நாள் சும்மாவே இருந்துட்டு இவ்வளவு நாள் வந்து இவன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், ஆனா இதுக்கு மேல படிக்கலையா இல்ல இவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. இந்த ஒர்க்கை, அதாவது இவனை காப்பாத்தி வளர்த்த இவரோட ஒர்க்கை இவன் எடுத்து பண்ணுவான்னு நினைச்சா, பட் இவன் வந்து அப்படி எதுவுமே பண்ண கிடையாது. இந்த சீக்வன்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க, இவன் இது வரைக்கும் வந்து கடலுக்கே போனது கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டைமா அவனை காட்டும் போது அந்த பொருளை எடுத்துட்டு வரும்போது மட்டும்தான் அவன் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். மற்றபடி வந்து இவன் இது வரைக்கும் மறுபடியும் போனதே இல்லை. இது எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சீக்வன்ஸே வந்து அவன் சொல்லுவான், இது வரைக்கும் வந்ததே இல்லை, இதுதான் முதல் முறை. இந்த சீக்வன்ஸை பார்த்து சொல்லுவான், இதுதான் நீ முதல் முறை, எல்லாத்தையும் விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கேரக்டர் வந்து சொல்லும். அப்படி சொல்லும் போது இது வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது ஒரு ஃபுல் டெப்தான விஷயத்தை நமக்கு வந்து சொல்லவே இல்லை. ஒர்க் பண்ணா இவனோட பேக்ரவுண்ட் பிளாட் என்ன அப்படிங்கறத பத்தி எதுவுமே இந்த சொல்ல, இது வரைக்கும் இந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தது நமக்கு வந்து தெரியல. அந்த மாதிரியான ஒரு எம்டி தான் வந்து இந்த கேரக்டர் வந்து கொடுத்தாங்க. உங்க கூட இல்லாம அவன் வந்து எங்க போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எதுவுமே வந்து இவன் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைமா கடலுக்கு வராங்கிறத இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, ஈஸியாவே ரொம்ப சப்பையாவே தெரிஞ்சிச்சு. இதுல வந்து உப்பு கட்டி அந்த டியூபை கட்டி அப்படி போடுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து தெரிஞ்சிச்சு. இதுல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எல்லாத்தையும் வந்து இதுல கட்டி கடலுக்குள்ள போடுறது, அப்புறம் கடல் உப்பு கரைஞ்சதும் அப்புறம் ரிட்டர்ன் டியூப் மூலமா பொருள் மேல வருதுங்கிறது நமக்கு பார்த்தாலே ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிச்சு. இது பெருசா எனக்கு வந்து ரொம்ப இதா சஸ்பென்ஸா தான் இல்ல. ரொம்ப முக்கியமான லாஜிக் மிஸ்டேக்கா பட்டது இந்த ஒரு கேரக்டர் தான். அதாவது இந்த ஒரு ஹீரோயின் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்குங்கிற ஒரு ஆர்க் வந்து இருக்கணும். பிகாஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிறந்தது எங்கிறத பத்தி சொல்ல, பிறந்ததை விடுங்க, அவங்க எப்படி இங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, அதாவது இது வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா, இந்த இடத்துல வந்து எப்படி ஹீரோயின் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எங்கேயுமே வந்து சொல்லவே கிடையாது. அப்படி இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் இவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போய் படிக்க விடுவாங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது முன்னாடி அந்த இடத்த விட்டு படிக்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் இது எப்படி காட்டியிருப்பாங்க? சரி, அதையே மீறி போய் படிக்கிறானே வச்சுக்கலாம். அதை தான் அங்க அவங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரியான இடத்துல வேலை செய்யறது ரொம்ப தப்பான விஷயம், இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஆக்சுவலாவே படிக்க போறோம். அந்த ஒரு விஷயமே இல்லாம ரிட்டர்ன் இந்த பொண்ணு இங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஈஸியா வந்து வெளியே போயிட்டு படிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து கேரக்டரா எதுவுமே பண்ணாத விட்டதுனால ஓகே, மத்தவங்களா இருந்தா என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி தினம் வந்து கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அப்ப என்ன நடந்திருக்குங்கிறத உங்களால யோசிச்சு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். படிக்க போற கேரக்டர் இப்படி வந்து காட்டினது எனக்கு வந்து சரியா படல. கேரக்டர் எப்படி இங்க வந்துச்சு, இது எதுக்காக இந்த ஒரு ஒர்க்குக்கு வந்துச்சு, இது மூலமா இதுக்கு என்ன கிடைக்குது, அண்ட் தென் இதை யார் படிக்க வைக்கிறா, இந்த கேரக்டர் எதுக்காக படிக்குது, இந்த மாதிரியான நிறைய
நிறைய விஷயங்கள வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த கேரக்டர் வந்து அறிவுக்காக தான் படிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணணும்? அந்த இடத்த விட்டு ஈஸியாவே வெளிய போயிருக்கலாம். இல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக தான் வந்து இருக்கு அப்படின்னா, ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரியான இடத்துல இருக்கலாம். ஏன் இந்த இடத்துல இருக்கணும்? எதுக்கான ரீசன்? அத பத்தின எதுவுமே வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல பிளாட்ல குடுக்கல. சீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து தெரிஞ்சிரும். நம்ம மெயின் கேரக்டர் கண்டிப்பா இவன வந்து கொல்ல தான் போறான்னு சொல்லிட்டு. இதுல வந்து எனக்கு பெரிய சஸ்பென்ஸ்லாம் இல்ல. பட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீக்வென்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரும் பாத்தீங்களா? அந்த ஒரு ஃபீல் கிடைச்சுச்சு. அடுத்து வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்கிற மாரி இருக்கும். சின்ன குழந்தைய புடிச்சு அவங்க வந்து அடிச்சு யார் கொன்னாங்கன்னு கேட்கிற மாரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சீக்வென்ஸ் பண்ணியிருந்தாங்க. மெயின் கேரக்டருக்கு வந்து லீடர்ஷிப் வந்து அவங்களே வந்து குடுக்குற மாரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா, சேம் அதே தான் அந்த டீ கடையில இருக்கக்கூடிய அந்த சீக்வென்ஸ். இங்க பாத்தீங்கன்னா, நீங்க தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன வந்து ரொம்ப டாப் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போறது வந்து ட்ரை பண்றாங்க. அது வந்து இதுல பார்த்தாலே நமக்கே தெரிஞ்சிரும். இது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. இந்த சீக்வென்ஸ் ஆக்சுவலா வந்து கேட்கும்போது ஒரு மாரி ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சீக்வென்ஸ் எடுத்துப்போம். இந்த சீக்வென்ஸ் வரைக்குமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, மெயின் கேரக்டர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது இந்த இடத்துலயே வந்து ரிவீல் பண்ணல. இந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் தலைவனா இருக்க மாரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த மெயின் கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, சம்பளத்துக்காக என்ன பண்ணிட்டு இருந்தது, சாப்பாடுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த பத்தி எதுவுமே அவங்க சொல்லல. இந்த கேரக்டருக்கு வந்து லேக் ஆஃப் இன் டெப்த் இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தா குடுத்துருக்கலாம். இந்த கேரக்டர் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுக்கு இந்த மதிப்பு இங்க இருக்கவங்க எல்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் தலைவன் ஆனாங்கிற மாதிரியான பதவி குடுத்துருக்கலாம். இது ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய இந்த சீக்வன்ஸ் தான். ஆக்சுவலி இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. பிகாஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த இடத்துல இருந்து வெளியே வருது. அதுவும் அப்ப வந்து ஈஸியா வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க ஒரு கேரக்டர் வந்து வெளியே வந்ததும் கல்யாணம் பண்ற இவன் வந்து கல்யாணம் பண்றான். இதுலதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் படிக்குது. படிச்சுட்டு ஆக்சுவலா வந்து அடுத்து வேலைக்கு போற மாதிரி இல்ல வேற ஏதாவது பண்ற மாதிரி காட்டிக்கலாம். பட் இந்த கேரக்டர் எதுக்கு படிச்சதுன்னே தெரியாம இவன் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவனோட வந்து வீட்டோட இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அந்த அந்த ஃபீமேல் கேரக்டர் எதுக்கு படிச்சதுங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டெப்த்தே வந்து அவங்க கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த ஃபீமேல் கேரக்டர் அவ்வளவு படிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரெட் லைட் ஏரியால வந்து இருந்திருக்க தேவை கிடையாது. அந்த இடத்துல காட்டினதும் தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருக்கும். அது வந்து சரியான பாதையை நோக்கி போயிருக்கணும். அது படிச்சிருந்துச்சு அப்படின்னா அத வந்து இந்த இடத்துல வந்து மொத்தமாவே முடிக்கிற மாரி வந்து கல்யாணம் பண்றது எந்த வகையிலயும் இதாவில்ல. கேரக்டர் ஃபீமேல் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தா குடுத்த மாரி இருந்திருக்கணும். இந்த சீக்வென்ஸ் எடுத்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் புதுசா காட்டியிருக்கலாம். கொஞ்சம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்கலாம். சேம் விஷயத்தையே வந்து ரிட்டர்ன் பண்ணாம கொஞ்சம் வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நமக்கும் சஸ்பென்ஸா இருந்திருக்கும். இந்த வாட்டி என்ன பண்ண போறான்? இந்த ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்திருக்கும். இந்த வாட்டி புதுசா வந்து பொருள் எப்படி எடுத்து வர போறான்? அது எவ்வளவு பெரிய பொருள்? எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் வந்து நல்லா கிடைச்சிருக்கும். பட் அது வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுற மாரி எனக்கு வந்து ஆக்சுவலா ஃபீல் ஆனுச்சு. பட் ஓகே தான். வந்து இந்த சீக்வென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்து என்ன வர போகுதுங்க தெரியும். அத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. இப்பவே நான் செத்துனா கூட எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் சொல்லும்போதே நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ்ல அந்த ஃபீமேல் கேரக்டர் சாவ தான் போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப சப்பையாவே தெரிஞ்சிரும். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். கிட்டத்தட்ட நான் சாக போறேன். இந்த இடத்துல செத்தாலும் எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கேரக்டரா இருந்தாலும் மூவில அந்த அந்த கேரக்டர் கண்டிப்பா வந்து செத்துரும். அப்படிதான் வந்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. நான் சொல்லல இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து சரியாவே அவங்க வந்து டிசைன் பண்ணல. பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து ரெட் லைட் ஏரியாவுல வந்து எப்படி போச்சுங்கிறத பத்தி சொல்லல. அங்க இருந்து எப்படி வெளியே போய் படிச்சதுன்னு சொல்ல அந்த பொண்ணு படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்காத அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து தாலி கட்டிட்டு திருப்பி அந்த பொண்ணு வந்து வீட்டோட தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரமும் அந்த பொண்ணுக்கு வந்து கிடைக்கல. இந்த கேரக்டரை வந்து வேணும்னே உருவாக்கி கொண்டு வந்து சாகர மாதிரி தான் வந்து இந்த கேரக்டரை டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெப்தா பண்ணிருக்கலாம். அது வந்து மிஸ் ஆகுது. ஆக்சுவலா அந்த ஒய்ஃப் வந்து கீழே விழுந்து சாகிறது. இந்த இடத்துல ஆக்சுவலா அந்த ஒய்ஃபை மட்டும் கொண்டுட்டு அங்க வந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட இருக்கும். அந்த 10 பேர் வந்து அந்த ஒய்ஃபை கொன்னதுமே அவங்க வந்து எல்லாம் எங்க ஓடுனாங்கன்னு தெரியல. மெயின் கேரக்டர் ஜன்னல் கிட்டே தான் நிக்குது. அசால்ட்டா போட்டு தட்டு போயிருக்கலாம். அப்பவே கதை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அந்த கேரக்டர்ல எங்க போச்சுன்னு தெரியல. ஒய்ஃபை மட்டும் சுட்டுட்டு ஓடிட்டாங்களா? மொத்த ஃபேமிலியை கொல்ல சொல்லி தான் நினைச்சாங்க. மொத்த ஃபேமிலியை போட்டு இல்லாம அவனுக்கு ஹீரோயின் மட்டும் சுட்டுட்டு எங்க போனாங்கன்னு தெரியல. கேரக்டர் ஜன்னல்கிட்டே தான் நிக்குது. அதை அப்பவே முடிச்சிருக்கணும். அவனுங்க வந்து சரியானவனுங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரியான ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. சீக்வென்ஸை பார்க்கும்போது இவனுக்கு ஒண்ணு தேவைன்னா மட்டும் எந்த தப்பு வேணா பண்ணி அதை வந்து சாதிச்சிருவானா. பட் அவங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் போலீஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அது எப்படின்னே தெரியல. அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட பையனையே வந்து இவன் வந்து கொல்லும் போது இவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இவனை வந்து எப்படி காட்டியிருக்கணும், இவனுக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கணும் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா வந்து தன்னோட பதவியை தன்னோட பொசிஷனை தன் பையன் எடுத்துக்கிறாங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்த வந்து அவன் கொடுத்திருப்பான். இது பண்ண வேணாம்னு தான் அவன் நினைப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து வேற வழி இல்லாதனால அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுவான். அப்படி பண்ணும் போது என்ன நடக்குங்கிறது நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிருச்சு. இவன் கண்டிப்பா அடுத்த சீன்ல சாவதான் போறான். அது நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா
அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து அமெச்சூரா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே காட்டிக்கிட்டே வந்தாங்க. அது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாவே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பா சாக தான் போகுதுங்கிறது. சேம் அதே மாரி தான் அவன் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த சீக்வென்ஸ்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரிஞ்சிரும். அதாவது அந்த நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, மெயின் கேரக்டரே வந்து இந்த பொண்ண வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் வந்து அந்த பொண்ணே வெளிய போற மாரி காட்டுனதா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதா இந்த கேரக்டர் வந்து வெளிய போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேரக்டர் கண்டிப்பா இது கூடவே இருக்காது. இருந்தாலும் இறந்துருவேன்னு சொல்லிட்டு இந்த கண்டிப்பா இந்த கேரக்டர் வந்து வெளிய போகும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நினைச்ச மாரியே வந்து கேரக்டர் போணுச்சு. அப்புறம் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா லாஸ்ட்க்கு வந்துடலாம். லாஸ்ட் சீன் ஆக்சுவலா வந்து அந்த ஒரு போலீஸ்காரன ஹீரோவை டார்கெட் பண்ற அந்த போலீஸ்காரனோட வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் கண்டிப்பா அங்க இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தது அந்த கேரக்டர் அங்க உள்ள போனவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவங்க அடுத்து இருக்கக்கூடிய போட்டோ காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஈஸியாவே தெரிஞ்சிடும். ஆக்சுவலா எனக்கு ஈஸியாவே தெரிஞ்சிச்சு. அதான் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் இவனை வந்து கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ண போறாங்கிறத நமக்கு வந்து ஈஸியாவே தெரிஞ்சிடும். இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸ் வரதுக்கு முன்னாடியில இருந்தே நான் வந்து அந்த அந்த ஒரு கெஸிங்ல தான் இருந்தேன். கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா இந்த கேரக்டர் தான் ஏதோ ஒரு பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பிகாஸ் வந்து கொண்டு வர தேவையில்ல. இந்த அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து எதுவுமே வந்திருக்க தேவையில்ல. அந்த ஒரு ஃபேமிலியில இருந்து அப்படி ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வரும்போது அடுத்து என்ன நடக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த சீக்வன்ஸ் வரும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஈஸியாவே தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு கேரக்டர் அதை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருச்சு. போல எல்லாருமே நல்லது நினைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கடைசியா ஆக்சுவலா வந்து அந்த கேரக்டர் நான் நினைச்ச மாதிரி அந்த ஒரு சம்பவத்தை பண்ணி மொத்தமா வந்து கதையை முடிச்சு விட்டாச்சு. வந்து கொல்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அது எனக்கு வந்து ஸ்டார்டிங் சீனே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா இதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பார்க்கும்போது வந்து ஓவராலா வந்து எனக்கு ஓகே தான். பட் இந்த படத்துல எனக்கு வந்து முக்காவாசி சீன்ஸ் வந்து எனக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த சீன்ஸ் ஆக்சுவலா நான் வந்து பார்க்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்ற சீக்வன்ஸை தாண்டியும் ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது சொல்றதுக்கு இல்லாதனால பெருசாக சொல்ல கிடையாது. ஏன் என்னால் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு அப்போ படம் வந்து ரொம்ப மோசமா கேவலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து டைமிங் தான். ஏன்னா அந்த படம் வந்த டைம்ல இந்த ஒரு டைப்ல வந்து தமிழ்நாட்டில் யாரும் எடுத்தது கிடையாது. அந்த ஒரு ரீசன் தான். அந்த ஒரு ரீசன்னால அப்ப இந்த படம் வந்து ரொம்ப பூம் ஆச்சு. இப்ப ஆக்சுவலா நான் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஜானர்ஸ்ல வந்து நிறைய படத்தை நான் வந்து பார்த்தாச்சு. இந்த படத்துல இருந்து நிறைய விஷயத்தை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவ்வளவு லேட்டா நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நமக்கு வந்து இவ்வளவு நாள் பார்த்த படங்கள்ல நான் வந்து இவ்வளவு லேட்டா பார்த்த படங்கள்னால இந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அதை நான் வந்து பார்த்துருக்கலாம். அதனால எனக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸும் இந்த படத்துல பார்க்கும்போது நெக்ஸ்ட் சீன் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ஒவ்வொரு படமும் இந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் என்னால வந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் என்ன சீன் வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப வரக்கூடிய நிறைய படங்கள்ல வந்து அதே மாதிரி தான் நமக்கு ஈஸியாவே கதை தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சீன்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்த மூவி வந்து மோசம் கிடையாது. இந்த மூவி வந்து நல்ல மூவிஸ் தான். நிறைய சீக்வன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை எனக்கு வந்து ஆச்சரியப்படுத்திருக்கு. நல்ல ஒரு கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லாவே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நான் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. டேரக்டர் வந்து எவ்வளவு பெரிய டேரக்டர்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். முக்கிய ஹிட் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டரே ஃபைனலா சாகுது. நிறைய படங்கள்ல மெயின் கேரக்டர் வந்து சாகாது. 100க்கு 90% படங்கள்ல வந்து மெயின் கேரக்டர் வந்து சாகாது. ஒரு சில படங்கள்ல இந்த மாதிரி மெயின் கேரக்டர் சாகும்போது அந்த கதை கூட நம்ம வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுவோம். இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நினைக்கவே மாட்டோம். இப்படி ஒரு டாப் ஆக்டர் வந்து இப்பெல்லாம் ஃபைனல் கேரக்டர் சாகிற மாதிரி காட்ட மாட்டாங்கறதுனால அப்படி ஒரு புது விஷயத்தை காட்டும் போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்கும். அதனாலேயே இந்த படம் வந்து இன்னுமே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட மொத்தமான கணிப்பு. நான் ஜென்சின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர்லி 2Ks, நான் வந்து ஜென்சி கிட் கிடையாது. ஓகேவா? எனக்கு கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஃபைனலா இந்த மூவி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. முன்ன சொன்ன மாதிரி தான் டைமிங் டிஃபரன்ஸ்னால என்னால நிறைய சீக்வன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. இந்த மூவி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க.